உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். அதாவது இந்த இர்ஃபான் தம்பி இந்த யூடியூப்லலாம் இந்த சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு மிகப்பெரிய அளவுல வைரலான ஒரு தம்பி. இப்போ மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகி வர இதற்கு முன்பு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான். ஆனா தொடர்ந்து அவர் மீது பலர் வந்து வன்மத்தை வந்து கக்கி வராங்க. அதே நேரத்தில இப்பொழுது அந்த ஏழை மக்களுக்கு அவர் செய்த இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கவனத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதாவது மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பால் வந்து அந்த தம்பி வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் போயிட்டான்றதே பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த இர்ஃபான் தம்பிக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உறவு இருந்தது. என்னென்னா இந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வெளியான பொழுது இந்த இயக்குனர்களையும் எஸ்.ஜே. சூர்யா போன்ற நடிகர்களை வந்து நான் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணும்போது பேட்டி எடுக்கும்போது அப்பொழுது இந்த தம்பி அந்த திரைப்படத்தை பார்க்க வந்தான். அப்போது நான் அந்த தம்பிக்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவரிடம் ஒரு சில நிமிடங்கள் வந்து உரையாடி இருந்தேன். அப்போ தான் வந்து தெரிஞ்சுது அந்த தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுளியான ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. ஏன்னா மனசில் படக்கூடியதாக பட்டு பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு தம்பியாக வந்து அந்த தம்பி வந்து நான் அந்த நேரத்தில் பார்த்துருந்தேன். ஏன்னா அவருடைய பதில்களே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டோன்னா அது வந்து ரத்தன சுருக்கமாக 2 வரிகளில் அல்லது 3 வரிகளில் அதற்கான பதிலை வந்து மிக தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிடுவான். அந்த அந்த திறமை தான் வந்து அவனை வந்து இப்போது பெரிய அளவில் ஒரு உயர்த்தி வச்சிருக்கு என்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இர்ஃபான் இப்பொழுது வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து தவறானது தான். ஏன்னா காரில் வந்து அமர்ந்து கொண்டே போய் எல்லாருக்கும் உதவி செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை தான். ஏன்னா உதவி செய்கிறோன்னு வந்துட்டாலே நம்ம அதை வந்து இறங்கி அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று கொடுப்பது தான் அது ஒரு சரியான உதவியாகவும் அந்த ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் ஒரு சரியான ஸ்தானமாகவும் இருக்கும் என்பதை பார்க்கணும். இனிமேல் கொண்டு அதை அவர் புரிந்து கொள்வார் என்பதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்குது என்பது கவனிக்கலாம். பலர் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக முன்வைத்து வருகிறார்கள். ஏன்னா இந்த விவகாரம் ஏன்னா பலர் வந்து உதவியே செய்ய மாட்டாங்க, ஆனால் விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த அவர் சார்ந்த அந்த சமூகத்திற்கு, அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு நேரடியாக சென்று துணிமணிகளை அவர்களுக்கு தேவையான அளவில் அந்த சொற்பமான பணமாக இருந்தாலும் அதை கொடுத்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் வந்து அவருடைய மனைவி, அவருடைய அந்த உறவினர்கள் வந்து அந்த காரில் சென்று கொடுத்துருக்காங்க. அப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் வந்து அவர் வந்து பேசக்கூடியதை பார்த்துருப்போம். அந்த வார்த்தைகள் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னா, இப்போது அவருடைய அந்த குடும்பத்தில் அம்மா ஏம்மா இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளேயே பேசக்கூடிய ஒரு வழக்காடல் தான் நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவர் குடும்பத்தில் எப்படி பேசிக்கொள்வாரோ அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வந்து அவர் நேரடியாக வந்து அந்த மக்களிடையே உதவி செய்யும்போது ஏம்மா இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறீங்க, நான் கொடுக்கதாம்மா வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு பாணியில தான் பேசியிருக்காரு தவிர, இது வந்து அந்த மக்களை வந்து அவமானப்படுத்த வேண்டும், அந்த மக்களை கேவலப்படுத்த வேண்டும், அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை சுட்டி காட்ட வேண்டும்ன்ற வகையிலெல்லாம் அந்த தம்பி வந்து செய்யலை என்பதை அந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். கடின உழைப்பால் முன்னேறி வந்திருக்கார் என்பது இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் ஒருவர் வந்து முன்னேறி வருவதே பெரிய விஷயம். அப்படி ஒரு வகையில் முன்னேறி வந்துட்டால் அடுத்த கட்டமாக அவர்களை இந்த சமூகம் நசுக்கத்தான் பார்க்கும் என்பது பலர் வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் தான் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கப்படுவது வந்து ஏற்புக்கு உரியது கிடையாது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். சின்ன பையனுக்கு ஏற்றவாறு அவருக்கு தெரிந்த வகையில் அவர் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாரு, அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, அவர் குடும்பத்தை மென்மேலும் உயர்த்தி இருக்காரு. அவருடைய வழிகள் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் அவர் சரியான பாதையில் அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு செல்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர் முதல கறி சாப்பிட்டோம், ஏதாவது ஒரு கறி சாப்பிட்டோம், ஆனால் அது வெளிநாட்டில் தான் போய் அந்த கறிகளை சாப்பிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக பதிவிட்டு ரிவ்யூ பண்ணுறாரு. அதற்கு உரிய வகையில் அவருக்கு வியூஸு கிடைக்குது, அதில் வருமானம் அவருக்கு கிடைக்குது. அதை வைத்து அவருடைய வாழ்வியலை அவர் வந்து நகர்த்தி கொண்டு செல்கிறார். ஏன்னா இந்த விவகாரங்களை வந்து அரசியலாக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அவருக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு என்பதை கவனிக்கணும். ஏன்னா பலர் வந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணும்போது அப்படி என்ன தான் இந்த இர்ஃபான் தம்பி பண்ணியிருக்கான்
அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த சேனலில் போய் இர்ஃபான் வியூன்ற சேனலில் போய் பார்க்குறாங்க. அப்படி அந்த சேனலில் அந்த வீடியோவில் என்ன தான் பேசியிருக்கான் அப்படின்பதையும் போய் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீடியோ என்ன ஆகுது, மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. அந்த வீடியோ வியூஸ் கவுண்ட்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போது 10,00,000 பார்வையாளர்களுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை கவனிக்கும். அப்படி கவனிக்கும்போது இந்த 10,00,000 பார்வையாளர்கள் அந்த தம்பிக்கு வந்து அந்த வியூஸை கொடுத்ததே இந்த விமர்சனம் தான் என்பதை கவனிக்கணும். இது மூலிமா அவருக்கு அந்த பெரிய சாதகமும் வருமானம் தான் கிடைச்சிருக்கு என்பதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து விமர்சனம் என்ற பெயரில் ஒருத்தரை அவமானப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவனை நீங்கள் மேல் மேலும் வளர்த்து தான் கொண்டு வரீங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல கவனிக்கணும். அதே நேரத்தில் சில தவறுகளை அந்த தம்பி வந்து செய்திருந்தால் அதை அவர் உணர்ந்து கொள்வார். அடுத்தடுத்த கட்டங்களை உணர்ந்து கொள்வார் என்பதை கவனிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பாலினங்களை அறிந்து அவர் வந்து வெளிநாட்டில் போயிட்டு சில வீடியோக்களை போட்டது. அதற்கு உரிய வகையில் ஒரு மன்னிப்பு கேட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு மிக அமைதியாக இருந்து கொண்ட இந்த இர்ஃபான் வந்து இப்பொழுது இந்த எப்பொழுது சிக்குவார், வலையில் சிக்குவார் என்ற வகையில் பலருடைய அந்த எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த நிலையில் இப்போ அவருக்கு பேசியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து அரசியலாக்கி அந்த தம்பி மீது இருக்கக்கூடிய பெரிய வன்மத்தையும் பொறாமையும் வந்து இப்போ கக்கி வருகிறார்கள் என்பதை கவனிக்கணும். பெரிய அளவில் அரசியல் பேசக்கூடிய அளவிற்கு அந்த தம்பிக்கும் பெரிய அளவில் தகுதி கிடையாது. அந்த தம்பியை வந்து பெரிய அளவில் அரசியலும் பேசலை. அப்படி இருக்கும்போது இதை வந்து வைத்து இந்த என்டிகே நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் வந்து தடிமாடு, பண்ணி தீனி தின்றான், இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வன்மமான ஒரு வார்த்தைகள். இதற்கெல்லாம் வந்து பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானை சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பெரிய அளவில் சீமான் வந்து தாவேகா கட்சி ஆரம்பம் ஆவதற்கு முன்பாகவே பெரிய அளவில் தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார். விஜய் அவர்களுக்கு பெரிய அன்பை பரிமாறி கொண்டு வந்தார் என்பதை பார்த்துருப்போம். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த கொள்கைகள் வந்து மாறுபடும் போது என்ன ஆச்சுன்னா, பெரிய அளவில் வன்மத்தை வந்து சீமான் கக்கியிருந்தார். லாரியில் அடிபட்டு செத்துருவான் அப்படின்ற வகையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை குறித்து சீமான் வந்து பேசியதை கவனிக்கலாம். இப்போது அந்த கட்சியோட தலைவரே அப்படி இருக்கானா, அப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க, மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களாகவும் கேவலமானவர்களாக தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் எடுத்துக்காட்டு. அந்த வகையில் தான் ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை, அதுவும் அந்த தம்பி இர்ஃபான் செய்திருக்கக்கூடிய அவருடைய வயசுக்கும் சாட்டை துரைமுருகனுடைய அந்த அனுபவத்திற்கும் பேசக்கூடிய வார்த்தைகளே கிடையாது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். நல்லா அரசியலை பேசுகிறோம் என்ற வகையில் பேசிக்கொண்டு போகிறீங்க. தேவையில்லாத இந்த மாதிரியான வன்மயமான வார்த்தைகள், அந்த பண்ணி தீனி தீன்றவன் தடிமாடு, இதெல்லாம் ஏற்பக்கூடிய இது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த வகையில் அவர்களுடைய நிர்வாகிகளும் வருகிறார்கள் என்பதை தான் பார்க்கணும். பெரிய அளவில் வன்மையும் பொறாமையும் கக்கக்கூடிய ஒரு செய்தியே கிடையாது. இதை வந்து மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் விளம்பரம் படுத்தி காட்டுவது வந்து அவர்களுடைய பசி, அந்த கண்டென்ட் பசி என்று சொல்லலாம். அந்த பசியை அவர்கள் தீர்த்து கொள்வதற்காகவும் அதன் மூலமாக வியூஸுகளை சம்பாதித்து பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இந்த இதை வந்து கவனிக்கலாம். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத கருத்துக்களை பேசி இனிமேல் வந்து இந்த இர்ஃபான் வந்து சிக்க மாட்டார் என்பதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் வந்து அவருடைய அந்த பயணம் வந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அவருடைய ஆதரவு வந்து எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது தான் வந்து இந்த காணொலியுடைய முக்கிய கருத்தாக இருக்குது. குறிப்பாக அவர் எந்த மாதிரியான நிலையோடு போய் அந்த மக்களை சந்தித்தார் என்பதை விட்டுடலாம். ஆனால் அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று அவர்கள் பண்டிகை நாட்களில் நல்லா துணியை மணிகளை போட்டு அவர்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நேரடியாக சென்று அவர் வந்து செய்த அந்த உதவிகள் வந்து பாராட்டுக்குரியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பார்த்த பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.